ராமர் டெம்பிள், இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள்குள்ள நான் போய் காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த ஆனுவல் ரத் யாத்ரான்னு இது வந்து பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் அந்த இது இருக்கும். தெரியும் தெரியும். பக்கத்தில் பார்த்தா அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் நான் காமிச்சேன்ல, அந்த ஆஞ்சநேயர் இது அந்த ஸ்டாச்சு மறைச்சிருச்சு. பக்கத்தில் போய் காட்டுறேன். இதுதான் ஸ்டெப்ஸு. இங்கே பாருங்கள், இந்த டெம்பிள் தான் இது. இந்த டெம்பிள் தான் பூரி ஜெகநாத் டெம்பிள். மேலே போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பூரி ஜெகநாதர், இங்கேருந்து அந்த பூரி ஜெகநாதர் டெம்பிள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயரை காமிச்சேன்ல, அதையும் போய் பக்கத்தில் போய் காட்டுறேன். பக்கத்தில் போய் காட்டுறேன். இந்த இதுக்கு பாருங்களேன், மேலே கோபுரத்தை வந்து எடுத்துருக்கேன். பாருங்களேன், அப்படியே இது கல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் அப்படியே வந்தோம்னா இந்த கோவிலில் இந்த மாதிரி தான் இருக்குது சுற்றி. இது பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த அம்மன் கோவில் டெம்பிள் பார்த்தீங்கன்னா பிர்மலா டெம்பிள் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பிமலா அம்மன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்கும். உள்ளே இந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இங்கே மகாலட்சுமி அம்மன் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு காமிச்சிருக்கேன். மேலே பாருங்களேன், மேலே இங்கே அப்படியே வந்தோம்னா மகாலட்சுமி அம்மன் டெம்பிள் அப்படின்னு காமிச்சிருக்கேன். நான் காமிச்சது அதே மாதிரி இந்த சைடு அதே மாதிரி இருக்குது. நான் காமிச்சது ஃப்ரண்ட் சைடு. அப்படியே சுற்றி வந்தோம்னா இந்த சைடு சுற்றி வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள், வாழைப்பழம்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. சைடுலாம் இந்த மாதிரி மேலே ஃப்ளாக் கூட இருக்கு. ஃப்ளாக் கூட இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் இப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன். இப்போ தான் முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன் இந்த ஆஞ்சநேயர் டெம்பிளை. எப்படி கடையெல்லாம் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் நான் வந்து என்னோட ட்ராவல் வ்ளாக் வச்சுருப்பேன். ஸ்ரீராமஜெயம் மேலேருந்து அப்படியே இருக்குது. இதுக்கு உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது ஆஞ்சநேயர் வேணால் நல்லதே நடக்கும். வர்ஷிதா நல்லா வேண்டிக்கும். ஆமாம், கலந்து பெருமாள் மாதிரி நிற்கிறார். கீழே தேங்காய்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. இதை சுற்றி இந்த மாதிரி இங்கே பாருங்களேன், இதை சுற்றி இந்த கரும்பெல்லாம் இருக்குது பாருங்களேன். பாருங்கள், கரும்பெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு கரும்பு இருக்குது, அங்கே ஒரு கரும்பு இருக்குது. சுற்றி நிறையா ஃப்ளார்ஸ், சின்ன மினி கார்டன் மாதிரி இருக்குது. சுற்றி அந்த ஹனுமன் சிலைக்கு பக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா இப்படி சுற்றி இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வராங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ளே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள மெயின் சிலை இருக்குது. வாலில் பாருங்கள் மணி இருக்குது. நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். சின்ன மணி மாட்டியிருக்காங்க பாருங்கள் வாலில். அதுவும் இருக்கு. வாலில் சின்னதாக மணி மாட்டியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அனுமன் பாலத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அரச மரம். உள்ளே ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தீங்கன்னாவே இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் பிள்ளையார் இருப்பார். அப்புறம் இங்கே நம்ம நாகதேவி அம்மாலாம் இருப்பாங்க.